இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரனுடைய ஒரு தீர்மானத்தை அவன் அறிக்கையாக பிரகடனப்படுத்துகிறான். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, சுற்றி எது நடந்தாலும் நான் ஒரு வாழ்க்கை தீர்மான கொள்கையில் இருக்கிறேன். ஒரு புதிய நாள், ஒரு புதிய துவக்கம். தேவன் இன்றைக்கு எனக்கு நன்மை செய்வார். அவரை குறித்து என்னுடைய மனப்பான்மை நல்லவர் என்பதை ஆகையால் அவன் துதிக்கிறான். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை நீங்கள் படித்து பார்த்தால், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகள் பாடின சங்கீதம். துரத்தி விடும் பொழுது பாட்டு வருமா? வாழ்க்கையில அடிபடும் பொழுது பாட்டு வருமா? அவமானப்படும் பொழுது பாட்டு வருமா? மக்கள் புறக்கணிக்கும் போது பாட்டு வருமா? ஆனால் தனக்கு என்ன நேரிடுகிறது என்பதை அவனுடைய வாழ்க்கையை பொருட்படுத்தவில்லை. தேவன் யாராக இருக்கிறார் என்பதை அவன் அறிக்கையிட்டுக் கொண்டேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இந்த துதி, ஸ்தோத்திரம் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். தேவன் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டுமானால் நீங்கள் துதிக்க வேண்டும். துதியிலே அவர் வருவார். வந்து நீங்கள் துரத்தப்படுகிற அவமானப்பட்ட நெந்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது அவர்கள் சிறையிருப்பு கட்டுக்கள் தானாய் உடைந்து விடுதலை. ஆகையால் துதி தேவனை உங்களிடத்தில் கொண்டு வரும். துதி உங்கள் சூழ்நிலையை மாற்றும். அதனுடைய கீழே உள்ள பகுதியை நீங்கள் படித்து பார்த்தால், கர்த்தரித்தலுக்கு ஒரு நன்மைக்கும் கர்த்தர் நல்ல ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். இந்த நாளில் தேவனை துதித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில விடுதலை வந்து கொண்டே இருக்கும். அற்புதங்கள் நடக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். தீர்மானத்தோடு வாழும் பொழுது எத்தனை நன்மை. ஆண்டவருக்கு நாங்கள் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். அற்புதங்கள் ஆண்டவர் வந்தால் நடந்துவிடும் என்பது எவ்வளவு நிஜமோ ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை நடப்பனால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.